அஸ்மத்குருபியோ நம. சுவாமி திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 80வது பாசுரம். விரைந்தடைமின் மேலொரு நாள் வெள்ளம் பறக்க கரந்துலகம் காத்தளித்த கண்ணன் பரந்துலகம் பாடின ஆடின கேட்டு படுநரகம் வீடின வாசற்கதவு. அதாவது போன பாசுரத்தில் பக்தர்கள் ஞானிகள் தன்னுடைய உடலை குந்தமாக விரும்புவது, அதாவது தன்னுடைய உடலை சரீரத்தை நோயாக கருதுவர். பெருமாளை அனுபவிக்க விரும்புவோர், அதற்கு ஏகாந்தமான பரமபதத்தில் சேர ஆசைப்படுபவர், இதற்கு விரோதியான சரீரத்தை நோயாக கருதுவர்னு சொன்னார் ஞானிகள். எங்களுக்கு சம்சார பந்தம் விடமாட்டேங்கிறதே, ஞானியரை பற்றி இருக்கட்டும், எங்களை பாருங்க, சம்சார பந்தம் விடமாட்டேங்கிறது அப்படின்னு அவரை கேட்குறாளாம் நம் போன்றவர்கள். அப்போ அவர் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பிரளயம் கொண்ட உலகத்தை ரட்சித்த கண்ணனை அடைந்தால் சம்சார பிரளயம் கொண்ட நீங்களும் உஜ்ஜீவிக்கலாம், பிழைக்கலாம் என்கிறார். பறந்து எங்கும் வியாபித்து ஆடின நர்த்தனம் செய்யும் உலகத்தில் இருக்கும் சிறந்த பாகவதோத்தமர்கள் பாடின திருநாமங்களை கேட்டு, அந்த திருநாமங்களை கேட்டு அதனால் படுநரகம் வாசல் கதவு வீடின. படுநரக வாசல், நரகங்களின் வாசல்களில் இருந்த கதவு விழுந்தொழிந்தன, எல்லாம் க்ரஷ் ஆயிட்டு உடஞ்சி போச்சு. மேலொரு நாள், முன்னொரு காலத்தில் வெள்ளம் பறக்க, பிரளய வெள்ளம் பரவின போது உலகம் கறந்து காத்தளித்த, உலகங்களையெல்லாம் திருவயிற்றிலே மறைத்து வைத்து நம்முடைய துன்பங்களை போக்கி ரட்சித்த கண்ணபிரானை விரைந்து அடைமேன், சீக்கிரமாக போய் பணியுங்கள், சீக்கிரமாக சென்று சேவியுங்கள், சீக்கிரமாக சென்று சரணாகதி பண்ணுங்கள். விரைந்தடைமின் மேலொரு நாள் வெள்ளம் பறக்க கரந்துலகம் காத்தளித்த கண்ணன் பரந்துலகம் பாடின ஆடின கேட்டு படுநரகம் வீடின வாசற்கதவு. விரைந்தடைமின், உங்களுடைய ஆபத்தை பார்த்தா ஷடக்கென போவாண்டாமா, எவ்வளோ ஆபத்தில் இருக்கீங்க, சீக்கிரம் போங்கோ, சீக்கிரம் சரணாகதி பண்ணுங்க, அவனை சேவிங்கோ. ஆனால் யாரை அடைவது தெரியலையே அப்படின்னு கேட்குறா. பிரளயத்திலேயே உங்களை எடுத்து ரட்சிப்பதை அவன் தொழிலாக உடையவன், பிரளயம் கொண்டவர்களை எடுத்து ரட்சிப்பதை தொழிலாக உடையவன் அவன். மேலொரு நாள், அன்னைக்கு, இன்று உங்களை சம்சார சாகரம் மூடிக்கொண்டிருப்பது போல அன்று பிரளய சாகரம் உலக அனைத்தையும் சூழ்ந்து கொள்ள மகா பிரளயம் உலகத்தை கறந்து காத்து உலகம் முழுவதையும் தன் திருவயிற்றிலே மறைத்து வைத்து அதை காத்து, பிரளயம் நெடுங்காலம் தேடி வந்தாலும் இவர்கள் இருப்பிடத்தை அறிய முடியாதபடி தன் திருவயிற்றிலே மறைத்து காத்து, காவல் காத்து, காப்பாற்றி அளித்த கண்ணன், இம்முறையிலே உலகத்தை ரட்சித்த கண்ணன். நீங்கள் கேட்காத போதே அவனை உங்களை ரட்சிக்கிறானே, போய் விரைந்து அடையுங்கோள் என்று கீழோடும் பாடின கேட்டு என்று மேலோடும் கூட்டணும். அந்த பாடினை கேட்டு சீக்கிரம் அடையுங்கோள். பாகவதோத்தமர்கள்லாம் உலகத்தில் பாடின அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அவனை போய் திருவடியை அடையுங்கோள். சரி, நரக பயம் எங்களை துன்புறுத்தும் போது, நாங்கள் அதில் கஷ்டப்படும் போது, நரக பயத்தில் இருக்கும்போது நாங்கள் அவனை எப்படி அடைவது என்று கேட்க, பறந்து ஆடின உலகம் பாடின கேட்டு, உலகம்னா பாகவதோத்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எங்கும் வியாபித்து பறந்து ஆடின, எங்கும் வியாபித்து நர்த்தனம் செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எங்கும் வியாபித்து வைஷ்ணவர்கள் அப்படி குதிச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடிண்டு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண அந்த திருநாமங்களை கேட்டு
உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்கிறபடி உலகம் என்னும் சப்தம் இந்த உலகத்தில் உள்ளாரும் அதைவிட மேலாரான பாகவதோத்தமர்களை குறிக்கிறது. பறந்து ஆடின உலகம் பாடின கேட்டு, கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே. திருவாய்மொழியில் 5ஆம் பத்து 2வது பதிகம் 4வது பாசுரத்தில் வருகிறது. நன்றிசை பாடியும் துள்ளி ஆடியும் ஞாலம் பறந்தார் 6வது பாசுரம் அதே 10ல் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கேட்டுப்படு நரகம். இத்திருநாமவலி கேட்டவுடன் நமனும் முற்களனும் பேச நரகில் நின்றார்கள். கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. தொண்டரடிப்புழி ஆழ்வார் திருமாலையில் சொன்னபடி நரகமே சொர்க்கமாகி விடுகிறது அவனுடைய திருநாமத்தை கேட்டாலே போதும். நரகம் வீடின வாசற்கதவு. நரக வாசற்கதவுகள்லாம் விழுந்தொழிந்தன. ஆகையால் உங்களுக்கு நரக பயமே வேண்டாம் அவனை சேவிச்சா. கண்ணன் உலகம் பறந்து பாடின ஆடின கேட்டு படுநரகம் வீடின வாசல் கதவு. கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி ஒழிதரக் கண்டோம் நலியும் நரகமும் நைந்த. நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை விவரித்து அருளுகிறார். இல்லை, இன்னொரு ஆச்சரியமான அனுபவம் இந்த பாசுரத்தில். வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தை ஆழ்வார் யமதூதர்களை பார்த்து சொல்லுவதாக கூட வச்சுக்கலாமா இந்த பாசுரத்தை. அது எப்படி அப்படின்னா, அதாவது போய் சென்று அடைமின், போய் கதவை சீக்கிரம் சேர்ந்து அடைங்கோ அந்த கதவை. இல்லைன்னா திருநாம சங்கீர்த்தன துவனி சப்தத்தை கேட்டு நரகத்தில் உள்ளார் எல்லாரும் நரக வாசல் கதவை தள்ளி விட்டுட்டு வீழ்த்து விட்டு போய் விடுகிறார்கள். யமதூதர்களே, விரைந்து வந்து நரக வாசல் கதவை அடைத்து கொள்ளுங்கள். இனி யார் புகுவார் எழு நரக வாசல் முனியாது மோரித்தாள் கோமென்னு முதல் திருவந்தாயில 87வது பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் தெரிவித்தபடி வீடின வாசற் கதவு விரைந்து அடைமின். அந்த கதவெல்லாம் உடஞ்சிரும், சீக்கிரம் அதை அடையுங்கோ, இல்லைன்னா எல்லாரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு வெளியில் போயிடுவா. யமதூதர்களை பார்த்து ஆச்சரியமாக தெரிவிக்கிற மாதிரி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.